மழை துளிக்கும் ஃபைட்டர்ஸும் 2 பேரும் பயப்பட மாட்டாங்க. கீழே விழுறதுக்கு 2 பேரும் மட்டும்தான் பயப்படவே மாட்டாங்க. அதுதான் எங்களுடைய குணம். அதுல ஒருபடி மேல எஸ்.எம். ராஜ் என்னவாக இருந்தாலும் குத்தி கிழிச்சு போயிட்டே இருப்பாரு. ஆனா சேஃப்டியும் அந்த மாதிரி பார்ப்பாரு. அது ஒண்ணுதான் எனக்கு கேள்விக்குறியாக இருந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் அன்பு அருமை தம்பி திலீப் மாஸ்டர், அவரு சூப்பரோட பையன், அவர் சேஃப்டி எல்லாம் ரொம்ப நல்லா பார்ப்பாரு. அவரு கிட்ட எக்கச்சக்கமா படங்களை பண்ணிட்டாரு. எவ்வளோ த்ரில் எடுத்திருக்காரு, எவ்வளோ பண்ணிருப்பாரு. நான் முதல்ல எனக்கு தோன்றியதே திலீப்போட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் என் மனநிலைமை. அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய ஸ்டண்ட் இயக்குனருக்கு தான் அதனுடைய வலி தெரியும். அதுதான் ரொம்ப அந்த வலி தெரியறதுக்கு. இப்ப உங்களுக்கு ஒரு வலி தெரியுதுன்னா நீங்க உயிரோட இருக்கிறதா அர்த்தம். அடுத்தவங்களோட வலி தெரிஞ்சதுன்னா நீங்க மனுஷனா இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி வலியினுடைய வேதனைகளையும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். எந்தெந்த இடத்துல என்ன வலி, பழப்பாங்களா மாட்டாங்களா, இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, இவ்வளவும் தெரியும். அடிக்கடி நாங்க இந்த ஆக்சிடென்ட்டை பாக்குறோம். ஆக்சிடென்ட் ப்ரோ ஜோன் எங்களுக்கு சொந்தமானது. நாங்க இறப்புக்கு பயப்படுறது இல்ல. அது ஏன்னா அது நாங்க உயிரோடு இருக்கும்போது வர்றதில்ல, அது வரும்போது நாங்க உயிரோடு இருக்கிறது இல்ல. அதனால சாவை பார்த்து பயப்பட மாட்டாங்க எங்க ஆட்கள் யாருமே. அதுல எல்லாம் ஒரு பிடி மேல இந்த பையன், இந்த எஸ்.எம். ராஜுங்கிறவர், அவர் பண்ணாத சாகசங்களே இல்ல. அப்பேற்பட்டவர் இந்த சாகசத்தை பண்ணி அந்த ஸ்பாட்ல நடக்கும்போது, நடந்து முடிஞ்ச பிறகு எனக்கு அங்கிருந்து நான் அப்படியே ஒரு கணம் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்தம்பிச்சு போனதோட என்னுடைய முதல் நிலை கேள்வியே, நான் அங்க இருப்பவர்களுடைய சூழல், இவர் என்ன பண்ணிருப்பாங்க, எங்கிருந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருப்பாங்க, என்ன நடந்துக்கும், ஒருவேளை தப்பாயிடுச்சா, இறக்கலன்னு சொல்லுவாங்களா மறுபடியும், இப்படியெல்லாம் கூட தோணுச்சு. ஆனால் என்ன இருந்தாலும் நிஜத்தை யாரும் மீற முடியாது. நிஜம் உண்மைதான். அதுல யாரு அது அந்த ஸ்பாட்ல இருக்கக்கூடிய இயக்குனருக்கு ரஞ்சித்துக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும், கேமராமேனுக்கு எவ்வளவு வலி, அந்த மொத்த என்டையர் குரூவே ஒரு கூனி குறுகி போயிருக்குங்க.